என்னங்க ஒரு கேள்வி கேட்டால் இத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க. நம்ம ஸ்பீட் கேட்கக்கூடாதுங்க. ஏதோ ஒருத்தர் கேளுங்க. நீங்கள் இந்த கேள்வி எது கேட்குறீங்க? நான் என்னங்க நீங்கள் இது என்ன கேட்குறீங்க? நான் தான் சொல்லி வச்சேன் தெளிவாக சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நல்லா தெளிவாக புரியுது. நீங்கள் எந்த பத்திரிக்கீங்க? சரிங்க. கேட்ட கேள்வி விளக்கண்டு கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. கொடுக்க வேண்டிய உங்களுக்கு வந்து உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு தான் உங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். நம்முடைய வெற்றி கழகத்துடைய மக்கள் நாயகன், மக்களால் எதிர்காலத்தை அரியணையில் அமர்த்தப் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்களை அத்தனை பேரையும் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம். யாரும் கூட சொன்னா இருங்க நீங்க என்னங்க ஒரு கேள்வி கேட்டா இத்தனை பேர் கேள்வி கேட்டாங்க. நம்ம ஸ்பீட் கேட்கக்கூடாதுங்க. ஏதோ ஒருத்தர் கேளுங்க. ஹெச்ஆர்என்சி பொறுத்தவரையிலும் கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆணையத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒரு ஜம்ப் மேலே போயிட்டாங்க. ஏதோ உங்களுக்கான பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக இந்த கோயில் அறங்காவலன் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் ஹெச்ஆர்என்சி வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சார், முன்னாள் அமைச்சர் பொன்முடி இவர் அரசியலையே வந்து எல்கேஜி கற்றுக்குட்டி தான், இன்னும் எதுவும் சரியான முறையில் இது பண்ண மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் ஒரு கருத்துக்கு சொல்லுவார், எல்லாரும் கருத்து சொன்னால் நல்லா இருக்காது. அப்புறம் அதுக்கு நான் ஒன்று சொல்லக்கூடாதுல்ல. நான் சொன்னால் பெரியவங்க அதில் ஒருத்தர் எங்களை வாயை பிடுங்காதீங்க. ஏன்னா அவர் இருங்க கற்றுக்குட்டின்னு சொன்னார். எப்படி மந்திரி பதவி எடுத்தாங்க இருக்கு. அதெல்லாம் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் கருத்து சொல்லக்கூடாது. நேற்றைய கூட்டத்தில் நீங்கள் வந்து தாவேக்கா அதிமுகவாக மாறும் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். தாவேக்கா வந்து அதிமுகவாக அப்படி சொல்லவே இல்லை. நான் எங்கே சொன்னேன்? நீங்களே ஒரு கருத்து கேட்கக்கூடாது. நான் சொன்ன கருத்துன்னா தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணா இருக்கும். அப்படிதான் சொன்ன தவிர அதிமுக மாறும்னு எங்கே சொன்ன? நீங்களே எடுத்துட்டு அவர் கருத்து கேட்டா நான் என்னதான் பதில் சொல்லுங்க? சார், கூட்டம் நடத்துவதற்கான அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க. நான் சொல்லியாச்சு. அதுக்கு மேலே கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க இந்த கேள்வி எது கேட்குறீங்க? நான் என்னங்க நீங்க இது என்ன கேட்குறீங்க? நான் தான் சொல்லியாச்சு தெளிவாக சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சுக்கீங்க இல்லையா? நல்லா தெளிவாக புரியுது. நீங்கள் எந்த பத்திரிக்கை? சரி, நான் கேட்ட கேள்வி விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. கொடுக்க வேண்டிய உங்களுக்கு வந்து உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு தான் உங்களுக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கல. அப்போ கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. தடையே இல்லை. இல்லை, கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை.